ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப ஈஸியான முறையில், அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப க்ளீன் பண்ணிடலாங்க. வாங்க, கடைக்கு போயிட்டு நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப்பில் தனியாக சபீனா எடுத்துருக்குங்க. இதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விழுந்துருச்சு. வேறு எதுவும் நினைக்க வேண்டாம், நான் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட குழந்தை பக்கத்தில் தான் இருக்கான், அவன் விளையாடிட்டு இருந்தான். இப்போ நான் சபீனா கூட ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். நீங்கள் லெமன் புழிஞ்சுட்டு லெமனை தூக்கி போட்டாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, நமக்கு லாஸ்ட்டில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, எந்த ஷாம்பு வந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த துணி பவுடர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நுர வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ விளக்கு எடுத்தாச்சு. விளக்கு எடுத்து ஒவ்வொன்றா தேய்ச்சி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் தேய்ங்க, எல்லா இடத்துலையுமே கை வச்சு அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் தேய்க்கும் போதே பாருங்கள் அழுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப அழுக்காக இருந்த விளக்காக இருந்தால் தனியாக சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பொருளுக்குன்னு சொல்லிட்டு ப்ரஷ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கழுவிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத விளக்குங்க இது, அதனால் ரொம்ப அடி பிடிச்சிருக்கு அழுக்கு. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ ப்ரஷ் வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். திரும்பவும் கொஞ்சமாக சபீனா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பிளேட் கழுவிக்கலாம். பிளேட்லேயும் அதே போல் சபீனா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிருங்க. எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சிடுங்க. நமக்கு தேய்க்கும் போதே நம்ம பிளேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக விளக்கு கழுவிடலாம். அதே போல் விளக்கு பாருங்கள் அப்படியே இருக்குது, நான் எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக சபீனா எடுத்து எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த இடத்துலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தனியாக வச்சுருங்க விளக்கையும், 2 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் இதே போல் நம்ம அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக நார் போட்டு தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ தேய்ச்சிட்ட பாருங்கள். இப்போ நார் போட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நார் வச்சு எந்தெந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கும் எல்லா இடத்துலையுமே தொடச்சிருங்க. நல்லா க்ளீனாக நார் போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ முன்னாடியே லெமன் யூஸ் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட்டாக வைக்க சொன்ன லெமனை பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் எடுத்து நம்ம விளக்கு மேலே ஃபுல்லாகவே தேய்ச்சிடலாம். எல்லாத்துலேயுமே இப்போ தேய்ச்சிருங்க. லெமன் வச்சு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க. லெமன் தேய்க்கிறதுனால அந்தளவுக்கு விளக்கு கருத்து போகாமல் இருக்கும், அதுக்காக தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடி சபீனால ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுனால லெமன் போட்டு தேய்க்கிறதுனால ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுக்கு போகிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நம்ம கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்கலைங்க, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோங்க. நமக்கு தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அதே போல் இந்த லெமனை நான் இருக்கிற எல்லா பாத்திரத்துலையுமே கழுவ போகிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு வாரம் மட்டும்தான் விளக்கு பளிச்சுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் கருத்து போயிடுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லெமன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுன்னே இருக்குங்க. 10 நாள் ஆனாலும் விளக்கு கருப்பாகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். ஒவ்வொரு இருக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இப்போ நாம் எல்லா பொருள் மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு கை அலர்ஜி எதுவுமே ஆகாது. இப்போ கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பூச்சி பொருளாக கழுவி எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல தண்ணியும் எடுத்துக்கணுங்க. இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டைமு. நிறைய பேர் சொல்கிறீங்க 1 வீக்லேயே விளக்கு ஃபுல்லாகவே கருப்பாயிடுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விளக்கு சாமான் ஃபுல்லாகவே கழுவி முடிச்சு பின்னாடி லாஸ்ட்டாக லெமன் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு நல்ல தண்ணியில் வச்சு அழைச்சிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்படியே ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு கொளுத்தி பாருங்கள். 15 நாள் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.